ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வெண்பாவுக்காக எதையும் செய்கிறதுக்கு விஜய் தயங்க மாட்டார். அந்த வகையில் புது மம்மி போட்ட எல்லா கண்டிஷனையும் ஒத்துக்கிட்டு தான் விஜய்க்கு வேறு வழியே இல்லை. ஸோ அவர் கூட்டிகிட்டு வராரு. ஸோ இந்த வாய்ப்பையும் நம்ம ஹீரோயின் பயன்படுத்தலாம். எப்படி? ஏன்னா பணத்தை வச்சு அந்த அளவுக்கு ஹீரோயினை அசிங்கப்படுத்தினால தான் அவங்க இந்த மாதிரி முடிவு எடுத்தாங்க. ஸோ இந்த நிலையில் வீட்டில் பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காங்க. புது மம்மியை வெல்கம் பண்ண அந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக அது பிடிச்ச மம்மியாக இருக்கிறதுனால வெண்பா எல்லாத்தையுமே பண்ணி காத்துட்ருக்காங்க. ஸோ பார்த்தோன்னே வெண்பாவுக்கு சந்தோஷத்தில் ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் வெல்கம் பண்ணுறதையும் வேறு விதத்தில் வெண்பா பண்ணுறாங்க. இந்த நிலையில் சொன்ன மாதிரியே அப்பா செஞ்சிட்டாரு அப்படின்ற சந்தோஷத்தில் அவங்க அப்பாட்ட ரொம்ப தேங்க்ஸ் அப்பா அப்படின்ற மாதிரி அந்த குட்டி பொண்ணு சொல்கிறது, அப்பாடா எப்படியாவது பொண்ணை இப்பொழுதுக்கு அதை பிரச்சனையிலேருந்து முடிச்சிட்டோம் அப்படின்ற நிலையில் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, 2 பேரையும் நிற்க வச்சு ஆரத்தி எடுத்துலாம் பயங்கரமாக வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப 2 பேரும் ஒன்றா கையெழுத்து போட்டாங்க. இப்போ நிற்க வச்சு ஆரத்தியெல்லாம் எடுக்கிறத பார்த்தா என்னடா கல்யாணம் ஆகிட்டு வந்தவங்கள ஆரத்தி எடுக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி தான் தோணியிருக்கு. ஸோ இந்த நிலையில் தாத்தா என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிச்சு, இனிமேட்டு நிம்மதி தான்ப்பா அப்படின்ற நிலையில் அவர் சொல்கிறாரு. சொல்கிறப்பயே யோசிக்கிற நிலைமையில தான் இருந்தது. ஏன்னா அந்த மாதிரி அவர் ஒரு டைலாக் சொன்னார்னா கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு தான். அந்த டைமில் பார்த்தா பிரச்சனையே கார்லேருந்து இறங்கி வர மாதிரி இருக்குது. ஸோ அவங்கள பார்த்தோன்னே ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே பெரிய ஷாக்கு. அந்த இடத்துல ஒரு சூப்பரான பஞ்ச் டைலாக் சொல்லியிருக்காரு. பிரச்சனையே இனிமேட்டு தானே ஆரம்பிக்க போகுது அப்படின்ற டைலாக் சொல்கிறது 100% கரெக்டாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்களால நிறைய பிரச்சனைகள் கண்டிப்பாக விஜய்க்கும் சரி காத்துட்ருக்கு அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ இனி எப்படி இதை விஜய் ஃபேஸ் பண்ண போகிறாரு? இவ்வளோ நாள் விஜய் தனியாக இருந்தார். இப்போ நம்ம ஹீரோயின் வேற கூட இருக்காங்க. ஸோ அவங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக விஜய்க்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.